வனஜாவோட அம்மா. இதுக்கு அஜித் சாருக்கு நீங்கள் வாய்ஸ் பேசுகிறீங்க. ஆமாம், அது வந்து நான் டப்பிங்க்கு வந்து கொஞ்ச நாள் சந்தானம் சார் கூட சேர்ந்து நிறைய அவருக்குமான ஒரு நட்பு வந்து ரொம்ப அழகான ஒரு நட்பு. இது நட்பு அப்படின்னு சொல்றதை விட ஒரு அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு சொல்லலாம். சந்தானத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்துலையும் வந்து அண்ணன் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில படங்கள் மிஸ் ஆகியிருந்தாக்க வந்து அது என்னால் தான் இருக்கும். வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், உங்களை வெளி ஊரில் இருந்திருப்பேன், வெளிநாட்டில் இருந்திருப்பேன், இந்த டேட் இல்லாமல் இருந்திருப்பேன். இது வந்து A1 அந்த படத்தில் தம்பி சந்தானத்தோடு சேர்ந்து நடிச்சிருக்கேன். எல்லாமே ஒரு இனிமையான அனுபவம். மாசிலா மணிகள் இன்னும் நீங்கள் இறங்கி பண்ணிருக்கீங்க சார். உடம்புல கஜினி மாதிரி போட்டு கடவுள் பாதி மிருகம் பாதி அடுத்த போட்டு ரொம்ப அழகான ஒரு வீடியோ. தாத்தாவான அந்த தருணமாக இருக்கட்டும், தாத்தாவாக பேட்டிய கொஞ்சம் இந்த தருணமாக இருக்கட்டும், இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது சார். அது வந்து தம்பி விஜய் அவர்கள் படத்துக்காக ஸ்காட்லாந்து போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே என்னுடைய மகள், என்னுடைய மகன், இவங்க 2 பேரும் வந்து என்னை ஏர்போர்ட்டில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தோடனே என்னுடைய மகள் கேட்டாங்க, நான் ரொம்ப நாளாக வந்து நான் பாபா கிட்டலாம் வேண்டினேன், எனக்கு பேத்தி தான் வேணும், பேத்தி தான் வேணும், பேத்தி தான் வேணும். பெண் குழந்தைகள் வந்து நான் அம்பாளுடைய சுரூபம், அதனால எனக்கு பேத்தி தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். வந்த உடனே அது ஏதோ ஒரு இதை காமிச்சாங்க, ஒரு கருவி. அது உத்தமவில்லன் இது அண்ணா